நீ காலையில் எழுந்து நடமாடி கொண்டிருக்கிறாயே, அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறாயா? நீ சுவாசிக்கிற காற்றுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறாயா? நீ குடிக்கிற தண்ணீர், பயன்படுத்துகிற தண்ணீர், இவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கே போராட்டம் இல்லையோ அங்கே வலிமை இல்லை. ஆபத்து ஏற்படும் பொழுது தேவனை நோக்கிப்பார், உன்னை காப்பதற்கு. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, அதாவது இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2024 ஆண்டு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50 வரிகள் 15 வருகிற வார்த்தை. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நாம் ஜெபம் செய்வோமா? ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் எந்த சூழலிலும் உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கு நன்றி. எங்களை எல்லா தீமைக்கும் நின்று விடுவிப்பீராக, எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பீராக. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. அருமையானவர்களே, இந்த 50வது சங்கீதத்தை ஆசாப் என்கிற ஒரு சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்தை பார்க்கிற பொழுது தேவனை குறித்ததான காரியங்களை நமக்கு அது வரையறுக்கிறதாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே தேவன் தன்னிறைவு உடையவராக இருக்கிறார் என்பதை அது வரையறுக்கிறது. செல்ஃப் சஃபிஷியன்ட். காட் இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட். தன்னிறைவு உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி அது வரையறுக்கிறதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, தேவன் தன்னிறைவு உடையவராக இருப்பதினாலே நாம் எந்த மிருக பலிகளையும் அவர் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்பது இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், அவர் நம் எல்லாருக்காகவும் ஒரே பலியான தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக பலியான தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, இதனுடைய இம்மீடியட் கான்டெக்ஸ்ட் 1வது வசனம் 14வது வசனத்தை பார்க்கிற பொழுது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறது. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி
அடுத்த வரி சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. கரங்களை பற்றி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அருமையானவர்கள், இந்த 2 வரிகளை பார்க்கிற பொழுது அங்கு 5 காரியங்களை பார்க்க முடிகிறது. 5 காரியங்கள். என்ன அந்த 5 காரியங்கள்? நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள், ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், பிறகு நாம் செய்கிற ஒரு காரியம். 5 காரியங்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது என்ன? நாம் செய்ய வேண்டிய காரியத்திலே முதல் காரியம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, அதாவது சாக்ரிஃபைஸ், தேங்க் ஆஃபரிங் டு காட். தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு, தேவனுக்கு நன்றி பலியிடு. இந்த பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான், அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. இந்த பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. நன்றி பலியிடு, தேவனுக்கு நன்றி பலியிடு. அவர் செய்த காரியங்களுக்கெல்லாம் நீ நன்றி சொல்லுகிறவனாய் இருக்கிறாயா? அவர் உன் வாழ்க்கையிலே செய்த காரியங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டுமானால் உன் வாழ்நாளே போதாது. அவ்வளவு நன்மைகளை அவர் செஞ்சிருக்கிறார், அவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறார். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு நீங்க வலுவோடு நடந்து கொண்டிருக்கிறீங்களே, இதுக்காக நீங்க நன்றி சொல்லிருக்கிறீங்களா? நீங்கள் சுவாசிக்கிற காற்றுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? நீங்கள் குடிக்கிற பயன்படுத்துகிற தண்ணீருக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு. நீ எந்த மிருக பலியும் இட வேண்டாம், வேறு எந்த பலியும் கொடுக்க வேண்டாம். ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறிடு, ஸ்தோத்திர பலிகளை ஏறிடு. சங்கீதக்காரன் சொல்றார், தாவீது, என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழிகிறது என்று சொல்லுகிறார். பழைய கோரஸ் ஒண்ணுதான் ஞாபகம் வருது. ஒரு அடியை பாடுவோமா? என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசன்னை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழிகிறது, நன்றியால் பொங்கி வழிகிறது. நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும். 2வது காரியம், உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. fulfill your vows to God. உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழலில் இருந்து நான் விடுதலை ஆனால் நான் இந்த காரியத்தை செய்கிறேன், அந்த காரியத்தை செய்கிறேன், இந்த பொருத்தனை செய்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் பொருத்தனைகளை அநேகர் செய்ததுண்டு. அந்த பொருத்தனைகளை நீங்கள் ஆண்டவருக்கு நிறைவேற்றினீர்களா? யோசித்து பாருங்க. நிறைய பேர் இனிமே நான் தவறாமல் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன்னு பொருத்தனை பண்ணி இருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் நான் தவறாமல் ஞாயிறு ஆராதனையெல்லாம் அட்டன் பண்ணுவேன்னு சொல்லி, ஆவிக்குரிய சபையில ஆராதனைகளை அட்டன் பண்ணுவேன், கலந்து கொள்வேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி இருக்கலாம். சில பேர் நான் ஆண்டவருக்கு என்னுடைய வருமானத்திலே இந்த பகுதியை காணிக்கையாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணியிருக்கலாம். அநேக பொருத்தனைகள் நீங்க பண்ணியிருப்பீங்க. என்னென்ன பொருத்தனைகள் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. இது நீங்கள் செய்ய வேண்டிய 2வது காரியம்.
மூன்றாவதாக, ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு. Call on to the Lord when in trouble. ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிடு. இது நீங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம். Call on to the Lord. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. வசனத்தில் அழகா சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறேன், ஆபத்து காலத்தில் நீங்க செய்ய வேண்டிய தொலைபேசி எண் இதுதான். என்னது? சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் எந்த சூழலிலும் கூப்பிட வேண்டியவர், முதலில் கூப்பிட வேண்டியவர் இயேசு கிறிஸ்துவே. உன்னை படைத்த தேவனை நீ முதலில் கூப்பிடு. நிறைய பேர் இந்த உலக மனிதர்கள் அவருக்கு நெருக்கமானவர்களை கூப்பிடுவார்கள். முதலில் தேவனை நோக்கி கூப்பிடு. அருமையானவர்களே, 2017 மார்ச் 20 மேஜர் ஆக்சிடென்ட். நான் மேஜர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டப்போ நான் கூப்பிட்டது என்ன? ஜீசஸ்னு கூப்பிட்டேன். அங்கிருந்து எஸ்ஐ பார்த்துட்டு சொன்னார், ஜீசஸ். ஆம்புலன்ஸ்ல தூக்கும்போது ஜீசஸ்ன்னு சொன்னான். அன்கான்சியஸா இருக்கும்போது கூட ஜீசஸ்ன்னு கூப்பிட்டு இருக்கிறான். ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன். தேவன் என்னை விடுதலையாக்கினார். கரங்களை தட்டி தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். இதுதான் நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம். அதாவது வசனம் சொல்லுகிறது, God is our refuge and strength and ever present help in trouble. எப்பொழுதும் நமக்கு அனுகூலமான, ஆபத்திலே அனுகூலமான துணையா இருக்கிறவர் தேவனே. அதனாலதான் அவரை நோக்கி கூப்பிடணுங்கிறது. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு. நான்காவதாக, இது அவர் செய்கிற காரியம். நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்களை சொன்ன. என்னது? நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறிடுங்கள். இரண்டாவது, ஆண்டவருக்கு நீங்கள் பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றுங்கள். மூன்றாவது, ஆண்டவரை ஆபத்து காலத்தில் கூப்பிடுங்கள். இது 3 நீங்க செய்ய வேண்டிய காரியம். நான்காவது, ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். அவர் உங்களை விடுவிக்கிறார். உங்கள் இக்கட்டுகளில் இருந்து உங்களை விடுவிக்கிறார். உங்கள் ஆபத்துகளில் இருந்து அவர் உங்களை விடுவிக்கிறார். உங்களை எல்லா தீமைகளிலும் இருந்து அவர் உங்களை விடுவிக்கிறார். அவர் உங்களை விடுவிக்கிற தேவன் இயேசுவே ஆண்டவர். இயேசுவே உலக ரட்சகர். இயேசுவே உன்னை விடுதலையாக்குகிற தேவன். இயேசுவே உன்னை விடுதலையாக்குகிற தேவன். இந்த இயேசுவின் நாமத்திலே பாவத்திலிருந்து விடுதலை. இந்த இயேசுவின் நாமத்தினாலே சாபத்திலிருந்து விடுதலை. இந்த இயேசுவின் நாமத்தினாலே நோயிலிருந்து விடுதலை. இந்த இயேசுவின் நாமத்தினாலே பேயிலிருந்து விடுதலை. Glory to Jesus. Hallelujah. விடுதலை விடுதலை விடுதலை, உனக்கு விடுதலை 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 விடுதலை, இன்றைக்கு விடுதலை விடுதலை விடுதலை. பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை. பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, இன்றைக்கு விடுதலை விடுதலை விடுதலை. நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை. நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, உனக்கு விடுதலை விடுதலை விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, இன்றைக்கு விடுதலை விடுதலை விடுதலை. Glory to Jesus. அவர் விடுவிக்கிறார். இது அவர் செய்கிற காரியம். நான்காவது காரியம். ஐந்தாவது, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 5 காரியங்கள் இந்த இரண்டு வரிகளிலும் இருக்கிறதுன்னு நாம சொன்னோம். முதல் 3 காரியங்கள் என்ன? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை ஏறிடு. இரண்டாவது, நீ ஆண்டவருக்கு பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்று. மூன்றாவது, ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிடு. இது 3 காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது. நான்காவது, ஆண்டவர் செய்கிற காரியம், அவர் உன்னை விடுவிக்கிறார். ஐந்தாவது, நீ தேவனை மகிமைப்படுத்துவாய்.
you will honor the Lord God. நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். இது நீங்கள் செய்ய வேண்டிய 5வது காரியம். தேவனை மகிமைப்படுத்துங்கள். honor the Lord God. நீங்கள் இந்த உலகத்திலே துதிக்க வேண்டிய, உயர்த்த வேண்டிய, ஆராதிக்க வேண்டிய ஒரே தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்துவே. கரங்களை தட்டுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவே உமக்கு நன்றி, உம்மையே ஆராதிப்போம் என்று சொல்லுங்கள். I worship you Lord, I worship you, I worship you. உம்மை மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லுங்க. Shall we pray? Glory to Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக நன்றி. உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வாக்கின்படி ஆண்டவரே எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எல்லா நாசமோசங்களிலிருந்தும் எங்களை விடுவிப்பீராக. உடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். எந்த சூழலிலும் உம்மை நோக்கி முதலிலே கூப்பிட உதவி செய்யும். ஆண்டவர் எங்களை விடுவிப்பதற்காக நன்றி. நாங்கள் உம்மையே கனப்படுத்த, உம்மையே உயர்த்த உதவி செய்யும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற பார்க்கிற உடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதித்து விடுதலையாக்கும். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.